Hello everyone, welcome to Max Brains. நம்ம சீட்டட் டிசம்பர் 2024 ஓட சிலபஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூட இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ணணும், யார் யார் எதுக்கு எலிஜிபிள்ன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் அதுல கொடுத்துருக்குறேன். ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பார்த்துருங்க. நம்ம இப்போ இந்த வீடியோல இருந்து நம்ம கான்செப்டுவல் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே, சோ இந்த சீரீஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாஜி இதுல இருக்கிறதுல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தியரிஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போறோம். ஏன்னா தியரிஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாஜில இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சிலபஸ் வீடியோஸ்ல அப்லோட் பண்ணிருக்கேன். போய் நீங்க எந்த பேப்பருக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதுல போய் பாருங்க. சோ சிலர் பேப்பர் 1 and 2 ரெண்டுமே நான் அப்ளை பண்ணிட்டேன், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டவுட்ஃபுல்லா கேட்டிருந்தீங்க. பிஎட் முடிச்சிருக்கேன் ஆனா பேப்பர் 1 and 2 அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. பரவாயில்ல, பிரச்சனை இல்ல, 2 எக்ஸாம் எழுதுங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு ஆனா ஜாப்னு போகும்போது உங்களுக்கு கவர்மெண்ட்ல போகும்போது மேபி நீங்க பேப்பர் 1 கிளியர் பண்ணது உங்களுக்கு வேல்யூ இருக்காது. பட் ஸ்டில் நீங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் போகும்போது அது பெருசா அது ப்ராப்ளமா உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா பேப்பர் 2 நீங்க கிளியரா இல்லையா அப்படின்றதுதான் பார்ப்பாங்க. சோ அது மட்டும் நீங்க கவனிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் பை மிஸ்டேக் அப்ளைட், எனக்கு சில கமெண்ட்ஸ்லயும் கேட்டிருந்தீங்க. சோ அவங்களுக்காக தான் மெயினா நான் இதை சொல்றேன். நானு அதை கவனிச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம we are going to start with the theories ன்னு சொன்னேன். சோ ஃபர்ஸ்ட் தியரி ஜீன் பியாஜெட் அவங்களுடைய தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இதான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். அண்ட் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சாப்டர்ல இருந்து, அதாவது இந்த 3 பேரோட தியரிஸ் இருக்கு. சோ அந்த 3 பேரோட தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எல்லா வருஷமுமே கேக்குறாங்க. சோ டோட்டலா உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. சோ அந்த 15 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு இதுல உங்களுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு. சோ அதை கவனிச்சுக்கோங்க. சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாஜில உங்களுக்கு சைல்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து மட்டும் உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அந்த 15 கொஸ்டின்ஸ் கூட ஒரு டாபிக்ஸ்ல இது ஒண்ணு. சோ யாரெல்லாம் தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நமக்கு யாரெல்லாம் படிக்கணும் அப்படின்றது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் நான் இங்க ஒருத்தரோட போட்டோ பாக்குறீங்க. சோ இவர் யாரு அப்படின்னா ஜீன் பியாஜெட் அப்படின்றவங்க தான். சோ இவங்களுடைய தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நம்ம படிக்க போறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லாரன்ஸ் கோல்பர்க். இவங்க லாரன்ஸ் கோல்பர்க்னு ஃபுல்லா சொல்ல மாட்டாங்க. ஜென்ரலா உங்களுக்கு கோல்பர்க்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. பியாஜெட்டுமே பியாஜெட் தான் சொல்லுவாங்க, ஜீன் பியாஜெட் ரொம்ப சொல்ல மாட்டாங்க. சோ கோல்பர்க்ஸ் தியரின்னு வாங்க. அதுக்கப்புறம் லேவ் வைகாட்ஸ்கி, அது அவரையும் சில இடத்துல லேவ் வைகாட்ஸ்கின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வெறும் வைகாட்ஸ்கி அப்படின்வாங்க. சோ இவங்க 3 பேருடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் டூ மச் டு தி தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இன்னைக்கு ஜீன் பியாஜெட்டோட தியரி பார்ப்போம் நம்ம. சோ ஜீன் பியாஜெட் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இது என்ன டெவலப்மெண்ட்? இது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். சோ காக்னிட்டிவ் அப்படின்றாலே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவங்களுடைய அறிவு சார்ந்த, சோ அவங்களுடைய மைண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட். அவங்க அறிவு எப்படி அவங்க யோசிச்சு அவங்க எப்படி செயல்படுறாங்க, சோ அவங்க ரீசனிங் எப்படி இருக்கு, அவங்க திங்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்துதான் அவங்க குழந்தைங்களையும் பெரியவங்களையும் பிரிக்கிறாங்க. சோ குழந்தைங்களோட யோசிக்கிற திறன், அவங்களுடைய அறிவு திறன் வேற மாதிரி இருக்கும், பெரியவங்களோட அறிவு திறன் வேற மாதிரி இருக்கும். சோ அதை பொறுத்து நமக்கு இங்க மாத்தி இருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இவர் ஜீன் பியாஜெட் பாத்தீங்கன்னா அவரோட தியரியில 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இந்த 3 காம்பனன்ட்ஸ் தான் நம்ம இங்க பாக்குற 3மே. சோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஸ்கீமா, ரெண்டாவது 2 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒண்ணு ஸ்டேஜஸ் ஆஃப் அடாப்டேஷன், மூணாவது ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். சோ நம்ம மூணு பத்தி தான் இங்க பார்க்க போறோம், வேற எதுவுமே கிடையாது. சோ பியாஜெட்ல இந்த 3 விஷயம் தான் இருக்கு. ஸ்கீமா, ஸ்டேஜஸ் ஆஃப் அடாப்டேஷன், ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இந்த 3 பத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பியாஜெட் தியரியே முடிஞ்சிடும். இப்ப ஸ்கீமா அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு சிஸ்டமேட்டிக் பேட்டர்ன். ஸ்கீமேட்டிக்கா இருக்குது. ஸ்கீமேட்டிக் அப்படின்னா அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். சோ அது ஒரு ஒழுங்குமுறையா ஒரு ஆர்டர்லியா இருக்கும் அப்படிங்கிறது தான். சோ இது எதுக்கு அப்படின்னா எதுக்கு இது நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு பசில் நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல இஷ்டத்துக்கு பண்ணுவோம், எப்படி பண்றோம்னே தெரியாம தலைகீழா இஷ்டத்துக்கு பண்ணிட்டே இருப்போம். ஆனா நம்ம திரும்ப பண்ண நமக்கே என்ன ஆயிடும்,
புரிஞ்சிடும். இந்த இந்த ஒழுங்குல பண்ணா வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல நிறைய கேம்ஸ் வந்து நம்ம விளையாடி இருப்போம். சோ அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து பசில்ஸ். இப்போ ஒருத்தர் நீங்க நீங்க 90s கிட்டா இருந்தா ஒரு மாதிரி விளையாடிப்பீங்க, 2K கிட்டா இருந்தா வேற மாதிரி பசில் சால்வ் பண்ணிருப்பீங்க. சோ உங்களோட ஏஜுக்கு ஏத்து, உங்களுடைய ஸ்டேஜுக்கு ஏத்து நீங்க பிளே பண்ண நீங்க விளையாட்டுகள் அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு நீங்க நீங்க வந்து முடிவு பண்ணலாம். சோ உங்களுக்கு வந்து உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய அறிவு வந்து என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஆர்கனைஸ் ஆகும், சிஸ்டமேட்டிக்கா ஆர்கனைஸ் ஆகும். எதுக்கு அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்றதுக்காக. சோ வந்து இவர் வந்து ஸ்கீமாவை வந்து பியாஜெட் வந்து எப்படி டிஃபைன் பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து இது கோஹெசிவ் அண்ட் ரிப்பீட்டபிள் ரிப்பீட்டபிள் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்றாரு. கோஹெசிவ்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்தா இருக்கும், அதே போல இது வந்து ரிப்பீட்டபிளா இருக்கும். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம பண்ணி தான் நம்ம கத்துக்கிறோம். சோ இது ஒரு ரிப்பீட்டபிள் ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கு. சோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இட் இஸ் ஆல் இன்டர் கனெக்டட் அண்ட் கவர்ன்ட் பை அ கோர் மீனிங். முக்கியமான ஒரு விஷயத்த சுத்தி தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஸ்கீமா வந்து நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, எந்த ஒரு சுச்சுவேஷனையும் புரிஞ்சு கொண்டு அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ஒரு பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. சோ அதுதான் இந்த ஸ்கீமா அப்படின்றது. சோ நம்ம முதல் காம்பனண்ட்டை பார்த்துட்டோம். ரெண்டாவது காம்பனண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேஜஸ் ஆஃப் அடாப்டேஷன். ஸ்டேஜஸ் ஆஃப் அடாப்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அடாப்டேஷன் அப்படின்னா என்னது? ஒரு இடத்துக்கு நம்ம பழகிக்கிறது, ஒரு இடத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கிறது. ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு இடத்துல போய் இப்ப நம்மள ஒரு புது இடத்துக்கு நம்ம போறோம். ஒரு புதுசா நம்ம வந்து ஒரு 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 வீடுல இருந்து நம்ம ஒரு வீடு மாறி போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்க போறோம், அந்த சிச்சுவேஷன்ல நம்ம வந்து எப்படி நம்ம ஒத்து போறோம் அப்படிங்கிறது தான் இந்த அடாப்டேஷன். சோ இந்த அடாப்டேஷன் சக்சஸ்ஃபுல்லா ஆகுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, அசிமுலேஷன், அகாமடேஷன், அப்புறம் ஈக்விலிபிரேஷன். அசிமுலேஷன் அப்படின்னா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றது. சோ இப்ப பிரசன்டா இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ஸ், அந்த ஸ்கீமாட்டிக் மாடல ஸ்கீமா நமக்கு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து என்ன பண்றோம்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கிக்கிறது. அது என்ன உள்வாங்கிக்கிறது, எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறது தான் உங்களுக்கு அசிமுலேஷன். அகாமடேஷன் அப்படின்னா நான் எல்லாத்தையும் உள்வாங்கிட்டேன், ஆனா எல்லாமே அப்படியே இருந்தா என்னால ஒரு இடத்துல வைக்க முடியாது. இப்ப வந்து ஒரு இதை நீங்க அடுக்குறோம் அப்படின்னா அதை அடுக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற அந்த ஸ்பேஸை பொறுத்து தான் என்னால வந்து அகாமடேட் பண்ண முடியும். கேட்பாங்க, இது இத்தனை பேரை வந்து ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள அகாமடேட் பண்ண முடியுமா அப்படின்னா, அப்போ அந்த கிளாஸ் ரூமோட அளவை வச்சு அங்க இருக்கிற நம்பர் ஆஃப் பெஞ்சஸை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல பிள்ளைங்க என்ன மாதிரி பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்களா சின்ன பிள்ளைங்களா, சோ அந்த மாதிரிப்பட்ட வித்தியாசமான காரியங்களை நம்ம யோசிக்கணும். சோ நிறைய வேஸ் ஆஃப் திங்கிங் அண்ட் ஆக்ஷன்ஸ் எதுக்காகனா ஃபார் மேனேஜிங். சோ மேனேஜ் பண்றதுக்காக நம்ம வந்து அகாமடேட் பண்றோம். சோ முதல்ல எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம மேனேஜ் பண்றோம். நம்மள்ட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம அகாமடேட் பண்ண ட்ரை பண்றோம். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலிபிரேஷனா என்னால எப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா என்னால வந்து எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணும்போது. ஈக்குவலிபிரியம் அப்படின்னாலே நமக்கு ஒரு வார்த்தை தெரியும், அது என்னது? ஈக்குவலிபிரியம் எல்லாத்தையுமே வந்து ஒரு சேரா நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் தான் நம்ம வைக்கிறது தான், எல்லாத்தையும் ப்ராப்பரா நம்ம வைக்க முடியும் போது. ஸோ இந்த அசிமுலேஷன் அகாமடேஷனும் ப்ராப்பரா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த ஈக்குவலிபிரேஷன் நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்றது. ஆனா இப்போ என்னால இது பண்ண முடியல, அதாவது என்னால வந்து அகாமடேட் பண்ண ட்ரை பண்றேன், நடக்கல அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல இந்த வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்ஈக்விலிபிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ஈக்விலிபிரேஷன்னா ஒரு புதுசா எனக்கு ஒரு இது வருது, அதை என்னால இங்க அகாமடேட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா அதை வந்து டிஸ்ஈக்விலிபிரேஷன் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. சோ இது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு வந்து 3 ஸ்டேஜஸ் ஆஃப் அடாப்டேஷன். ஒரு சிச்சுவேஷன்ல அடாப்ட் பண்றதுக்காக அந்த குழந்தை என்னெல்லாம் செய்யும் அப்படின்ற மாதிரிதான். குழந்தைங்க இல்ல பெரியவங்களுக்கும் நமக்கு இது சேமா தான் நமக்கு இருக்கும். ஸோ ஈஸியா புரிஞ்சுக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட் என்னலாம் அப்படிங்கிறது தான். ஸோ டெவலப்மெண்ட் என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அப்புறம் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இது இந்த 4 ஸ்டேஜ் தான் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அதுக்கான ஏஜ் குரூப்பும் கொடுத்திருக்காங்க. சோ பிறந்த குழந்தைல இருந்து 2 வயசு வரைக்கும் அந்த குழந்தை எந்த ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சரி ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்ல இருக்கும். சென்சரி ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னா அது தொட்டு உணர்ந்து பாக்குறது, அவ்வளவுதான். ஒரு பொருள் வந்து தொடும்போது அந்த பிள்ளைக்கு தெரியும். அதே போல அந்த குழந்தை வந்து அவங்க நம்ம செயல்பாடுகளை வச்சு நம்ம ஆக்ஷன்ஸை வச்சு
அந்த குழந்தையால வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். ஸோ ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து லைக் நம்ம பேசுறது மென்டல் இமேஜஸ், குழந்தை வந்து யோசிக்க ஆரம்பிக்கும் இப்படிதான் இருக்கும் இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஆக்சுவலா இந்த மென்டல் இமேஜஸ் இங்கேயே ஆரம்பிச்சிடும் லைட்டா. உங்களுக்கு சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்லயே வந்து அந்த ஆக்ஷன்ஸை பொறுத்து அது யோசிக்க ஆரம்பிக்கும், இவங்க இப்படிதான் இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். அது வந்து இன்னும் நல்லா வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல தான். சோ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த குழந்தையால வந்து யோசிச்சு அவங்களால வந்து ட்ரை பண்ண முடியும், பட் ப்ராப்பரா லாஜிக்கலா திங்க் பண்ண முடியாது அவங்களால. சோ வந்து இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து அந்த ஷேப்ஸை வச்சு நான் எப்படி விளையாடணும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியும். சோ அது பிரிட்டன்ஸ் அண்ட் பிளே அப்படின்வாங்க. சோ பிரிட்டன்ஸ் அண்ட் பிளே வந்து அவங்க வந்து வச்சு அவங்க எப்படி விளையாடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் கூட இமேஜினேட்டிவா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இதுதான் அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியாது. அண்ட் அவங்க ஒகாபுலரி, அவங்க பேச்சு திறன் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ்ல வந்து அவங்க 200 வேர்ட்ஸ் பேசுற அளவுக்கு இருப்பாங்க. 2 இயர்ஸ்ல 200 வேர்ட்ஸ் பேசுற அளவுக்கு இருப்பாங்க. அண்ட் 7 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 வேர்ட்ஸ் பேசிடுவாங்க. சோ 2000 வேர்ட்ஸ் பேசிடுவாங்க. இதான் வந்து ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். சோ ப்ரீ ஆபரேஷன் அவங்க ப்ராப்பரா அவங்களால பண்ண முடியாது, பட் ஆனா அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும், அவங்களால செய்ய முடியும், அவங்களால இமேஜினேஷனும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ். கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னா அவங்க லாஜிக்கல் திங்கிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் அவங்களால இந்த பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 7 இயர்ஸ்லயே கொடுத்துருவாங்க. பட் ஆனாலும் எல்லா பிள்ளைங்களாலையும் பக்காவா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனா இவங்களால வந்து ரொம்ப நிறைய வந்து யோசிச்சு கொஞ்சம் பெரிய பெரிய பில்டிங், கொஞ்சம் டிஃப்ரெண்டா காம்ப்ளிகேட்டடான இது கூட அவங்களால என்ன பண்ண முடியும் அவங்களால. சோ அதை வந்து அவங்களால யோசிச்சு எடுத்து லாஜிக்கலா திங்க் பண்ணி இப்படி பண்ணா எனக்கு இப்படி இருக்கும், சோ அப்படி பண்ண முடியும். சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட் நமக்கு இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்றது. சோ இது வந்து எப்படின்னா அவங்க ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டார்ட் ஆகுது, பட் ப்ராப்பர் ஆகுறது உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஆகுறது. சோ அவங்களால வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வந்து அவங்க வந்து விஷுவலா வந்து இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பெட்டரா சால்வ் பண்ணுவாங்க. எனக்கு கண்ணுக்கு தெரியுற பிரச்சனைகளை இன்னும் பெட்டரா சால்வ் பண்ணாங்க யோசிச்சு பண்றதை காட்டிலும். சோ இதுதான் வந்து உங்களுடைய கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியது. சோ இதுல என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னா கன்சர்வேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து என்ன அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னா ஆப்ஜெக்ட்ஸ் will remain the same even when they are turned around. சோ வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் எப்படி திருப்பினாலும் எனக்கு அதே மாதிரி தான் இருக்கு, அந்த ஷேப்ஸ் அவங்க இதை வச்சு அவங்களுக்கு தெளிவா இருக்கும். அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்து அவங்க ரொம்பவே பண்ணுவாங்க. அவங்க கத்துக்கிறதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ரதர் தேன் ரூல்ஸை ஃபாலோ பண்றதை விட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. இப்ப 7 to 12 வயசுக்குள்ள இருக்க பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா அவங்க வந்து துருன்ட்டு டக்கு டக்குன்னு செய்யறதுக்கு நினைப்பாங்க, யோசிக்க மாட்டாங்க இதுக்கு இதான் ரூல்ஸ் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு புரியாது. புரியாம என்ன பண்ணுவாங்க, ஆனால் நான் ட்ரை பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. சோ இதுதான் வந்து ஒரு கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். ஃபார்மல் ஆபரேஷன் ஸ்டேஜ் தான் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். அது வந்து உங்களுக்கு 12 இயர்ஸ்ல இருந்து உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே 12 இயர்ஸ்ல இருந்து நம்ம எல்லாரும் இருக்கிறோம்ல எல்லாரும் வரைக்கும். சோ 12 வயசுல இருக்க குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கிறது வந்து ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னா அவங்களால வந்து ஹைப்போதெட்டிக்கலா யோசிக்க முடியும், சயின்டிபிக் ரீசனிங் பண்ண முடியும், லாஜிக்கலா உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே அவங்களால யோசிக்க முடியும். அவங்க வந்து தே வில் ஈவன் ஸ்டார்ட் இன்ட்ராஸ்பெக்டிங். சோ இந்த இன்ட்ராஸ்பெக்ட் பண்றது அப்படின்றது எந்த ஸ்டேஜ்ல வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மல் ஆபரேஷன் ஸ்டேஜ்ல வந்து கேட்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கிளியரா புரியும் இதுதான் உலகம், இந்த உலகத்துல இதுதான் நடக்கும், இதுதான் ரூல்ஸ், நம்ம இதுதான் செய்யணும், இதுக்கு மீறி நம்ம செஞ்சோம் அப்படின்னா பிரச்சனை வரும் அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. தே வில் ஆல்சோ பிகம் சோஷியலி ரெஸ்பான்சிபிள். சோ அவங்களுடைய ரோல்ஸை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ரோல்ஸ் இன் த சொசைட்டி. சோ இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு பியாஜெட் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். சோ இதுல உங்களுக்கு வந்து நான் சொன்னேன்ல என்னென்ன ஸ்டேஜ்ல என்னென்ன இருக்குதுன்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். சோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ திரும்ப பிளே பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்பர்க் பார்த்துட்டு வைகாட்ஸ்கி பார்ப்போம். 3மே பார்த்த பிறகு நான் உங்களுக்கு ஒரு கம்பேரிட்டிவ் வீடியோ போடுவேன். சோ அந்த கம்பேரிட்டிவ் வீடியோ உங்களுக்கு கேட்கும் போது உங்களுக்கு இன்னுமே பெட்டரா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் என்ன, கம்பேரிசன் என்ன,
கேள்வி கேட்டாங்கன்னா ஈஸியா நீங்க எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கம்பேரிட்டிவ் வீடியோ போடுவேன். ஹோப் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா திரும்ப ப்ளே பண்ணி கேட்டு பாருங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், யார் யாரெல்லாம் பேப்பர் ஒன் பேப்பர் ரெண்டுமே அப்ளை பண்ணிட்டீங்களோ பிரச்சனை கிடையாது, அதை அப்படியே விட்டுருங்க. நீங்க எதுவும் மாத்த முடியாது. நீங்க வந்து கிளியர் பண்ணிடுங்க. அதனால உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். சி யூ அகெயின் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.